நாங்கள் இன்றைய கூட்டத்தை வெளிநடப்பு செய்கிறோம். காலையிலே கூட்டம் ஆரம்பமாகிற போதுதான் ஒரு ஊடகவியலாளரை உள்ளே அனுமதிக்க முடியாது என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இது முற்றிலும் தவறானது. ஏனென்று சொன்னால் சரிபிழைகள் செய்தது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றதில் நாங்கள் மாற்றுக்கிறதில்லை. ஆனால் வர்த்தமானி பத்திரிகை ஒரு தவிசாளர் இருக்கக்கூடிய அதிகாரம் தொடர்பில் மிக தெளிவாக சொல்கிறது. அதில் சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையுடையோரின் பிரேரணை வழிமொழியப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு அது அபிப்பிராயமாக அமையுமாயின் அதற்கிணங்க கூட்டத்தின் தவிசாளரால் கேட்டுக்கொள்ளப்படத்து அவர் சபா மண்டபத்திலிருந்து வெளியேறுதல் வேண்டும். அப்போ இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படைக்கல அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற என்ற நடவடிக்கை அதற்கு எதிராகத்தான் நாங்கள் இதை கேட்டிருந்தோம். இதுக்கு எங்களுடைய கையிலே சபையினாலே தரப்படவில்லை. நாங்கள் பிறகு தனியாக தேடி எடுத்து இந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை சுட்டி காட்டியதன் பேரில் ஒரு ஊடகவியலாளர்கள் அல்லது ஜனநாயகத்தினுடைய தூணாக சொல்லப்படக்கூடியது ஊடகத்துறை. நான் அவன் துறைக்குள்ள இருந்து வந்தேன். ஆகவே காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் அல்லது பழிவாங்குகிற நோக்கில் இப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றதை நாங்கள் இருக்கிறோம். உறுப்பினர்கள் தாண்டி ஊடகவியலாளர்கள் மீதும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுதா அப்படி என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுகிறது. ஆகவே இப்படியான நடவடிக்கைகளுக்கு துணை போக முடியாது. மக்கள் பணி செய்வதற்கு ஊடகம் தேவையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை கொண்டு வந்தனுடைய அடிப்படையில் இந்த காழ்ப்புணர்ச்சி ரீதியாக அல்லது பழிவாங்குற ரீதியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகத்தை கூட நான் சபையில் எழுப்பியிருந்தேன். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். காலையில் எங்களுடைய இன்னும் ஒரு உறுப்பினர் கூட்டம் ஆரம்பமாகி சில நிமிடத்திலேயே கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் கௌரவ உறுப்பினர் அச்சுதபாயன் அவர்கள். அதுபோல நாங்கள் இந்த வர்த்தமானியை தேடி பிடித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சபையிலே சுட்டி காட்டி கட்சி பேதங்களை தாண்டி இவ்வளவு பேரும் பிரதேச சபையினுடைய செயற்பாடு சீராக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அதிகார துஷ்பிரயோகம் இடம்பெறக்கூடாது என்பதையும் குறிப்பிட்டு தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நாங்கள் இன்று எமது சபை அமர்வில் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். காரணம், ஒரு ஊடகவியலாளர் எமது பிரதேச சபை சார்பாக தவறான ஒரு கருத்தை ஊடகத்தில் பதிவிட்டார் என்பதற்காக அவரை எமது சபை அமர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று தவிசாளர் தன்னுடைய துணிவு அடிப்படையிலே அதை செய்திருந்தார். ஆனால் எங்களுடைய கூற்று அவர் அந்த துணிவு அடிப்படையிலே செய்யக்கூடாது, உறுப்பினருடைய கலந்தாலோசித்து உறுப்பினருடைய பெரும்பான்மை பெற்றுத்தான் அவரை வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அது எவ்வாறாக இருந்தாலும் அவருடைய அந்த பதிவு சரி பிழைக்கு அப்பால் அதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விடயம், அது சரியா பிழையா என்பதை பார்த்து தான் அதுக்கான நாங்கள் தீர்ப்பை கொடுக்க வேண்டுமே ஒழிய அவரை உடனடியாக நாங்கள் குற்றவாளி என்ற ஒரு குறியை அவருக்கு போடையலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தவிசாளரம் கூறியிருந்தோம். இது சம்பந்தமாக மீண்டும் ஆராய்ந்து அவரை உள்ளுக்கு அனுமதியுங்கள் என்று பல தடவை கூறியிருந்தோம். அவர் விடாப்பிடியாக அவரை தான் அனுமதிக்க முடியாது, அவருடைய விசாரணைகள் அல்லது போலீஸ் முறைப்பாடு கொடுத்திருக்கு, அதனுடைய தீர்ப்பு வந்த பிற்பாடு தான் அவரை அனுமதிப்பேன் என்று கூறினார். அந்த அடிப்படையிலே நாங்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையிலே நாங்கள் இந்த ஊடகவியலாளர் உள்ளுக்கு அனுமதிப்பதை நிறுத்தியது பிழையான விடயம் என்ற அடிப்படையிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வணக்கம். எமது இன்றைய அரசாங்கம் ஊடக சுதந்திரம் எங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நாங்கள் பிரதேச சபையில் கதைக்கின்ற விடயங்கள் எல்லாமே இந்த ஊடகத்துறை மூலமாக தான் இவ்வளவு காலம் வெளியால் வந்து கொண்டுள்ளது. இப்போதும் எங்களுடைய ஊடகத்துறை நபர் ஒருவரை எமது தவிசார் வெளியேற்றியுள்ளார். அதுக்குரிய காரணத்தை கேட்கின்ற போது அவர் தங்களுடைய கருத்துக்களை தங்களை பிழையாக சுட்டி காட்டுவதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அதே நபரை நாங்கள் கேட்டபோது அவர் அந்த விடயம் தொடர்பாக தவிசாளர் தொடர்பு கொண்ட போதும் அவர் பதிலளிக்கவில்லை என்று கூறியிருந்தார். சுற்றுப்பத்தின்படி தன்னிச்சையாக ஒருவர் முடிவெடுக்கக்கூடாது. உறுப்பினர்கள் நாங்கள் காலையில் வரும்போது தான் அந்த ஊடகத்துறை நபரை வெளியேற்றிய விடயம் எங்களுக்கு தெரிய வந்தது. இது பிழையான விடயம். அதற்காக தான் நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம். என்று சொல்லி சொன்னால் உறுப்பினர்கள் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு குரூப் இருக்கிறது, மற்றது கதைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கலாம் என்ற ரீதியில் தான் நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளோம். என்ன விடயம் என்றால், இது கட்சி சார்பாக நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் இதிலே செயல்படுத்தவில்லை. ஆனால் இதில் மீடியா நபரை அவமதித்தது என்பதற்காகத்தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய விடயம். இன்றைய வெளிநடப்பிற்குரிய காரணம் இதுதான்.